எங்கள பொறுத்தவரையிலும் நீங்க வந்து இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ல எங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா இருக்கீங்க. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பத்தியும், இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ல உங்களுடைய அனுபவங்களையும் எங்க கூட கொஞ்சம் பகிர்ந்துங்க. 1992 முதலாக நான் இந்த சிஸ்டமில் சேர்ந்தது. ஆனால் இதில் சேர்கிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இந்த சிஸ்டமை பற்றி எனக்கு இன்டைரக்டாக பல ரெஃபரன்சஸ் ஐ ஹவ் ரிசீவ்ட். பட் ஏதோ ஒரு காரணங்களால் என்னால் அப்போது அந்த தியான பயிற்சி உள்ளே வர முடியல. அது ஒரு பெரிய அது தனி கதை. 92 நான் சேரும் பொழுது எனக்கு ஆக்சுவலாக வந்து என் கீழே ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட உட்காந்து பொதுவாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி உள்நோக்கி போகக்கூடிய பயணங்கள், அது தியானம் சொல்லலாம், இல்லை ரமண மகரிஷியோட இனிஷியல் தாக்கம், நான் யார் அப்படின்ற கேள்வி, இது மாதிரி விஷயங்கள் சின்ன வயசு சேஷாதிரி சுவாமிகள் புக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தாக்கங்கள் சின்ன வயசுல இருந்தது. என்னன்னே தெரியாமல் சிவனுடைய சிலையை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அது என்னென்னு தெரியாது, தியானம்னா என்னன்னு தெரியாது. 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது. அப்புறம் இந்த விளக்கு வச்சுட்டு பார்த்துட்டு உட்கார்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாராவது சொல்லி கொடுத்து புக்கில் படிக்கிறதெல்லாம் மெதுவாக அந்த தாக்கங்கள் வர 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 எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல என்ன தேடணும்னு தெரியல, ஆனால் ஏதோ தேடணும்னு தெரியுது. இப்போ என்னுடைய நண்பர் ஏற்கனவே இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார், என்னோட கூட ஒர்க் பண்ண கொல்லி. ஒரு தடவை கேஷுவலாக பேசும்போது எங்கே டெய்லி சாயங்காலம் எங்கே நீ போகிறேன்னு கேட்கும்போது தியானத்துக்கு போகிறேன் அப்படின்னாரு. நீ வா, நான் 2 பேரும் ஆரம்பிக்கலாம். என்னோடய வாழ்க்கையில் நான் நார்மலாக வந்து என்னுடைய அப்ரோச் பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் தீர இறங்கி கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்ற மாதிரி தீர இறங்கி அதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் தான் எந்த பயனுமே நான் ஆரம்பிக்கிறது. நார்மலாக என்னுடைய லைஃப் ஸ்டைல்னு வச்சுக்கலாம். அது அப்போது அவர் என்ன பண்ணார்னா, எங்களுடைய 3வது குருவாக இருந்த சாரிஜி மகாராஜ்னு சொல்லுவாங்க. அவர் மேல்நாட்டு பயணத்தில் பேசிய பல புத்தகங்கள், பேசிய பேச்சுக்களோட தொகுப்பு புத்தகங்களாக வந்தது. ஆங்கிலத்தில் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சஹஜ்மார்க், தமிழில் சஹஜ்மார்க் கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க. அதில் வரிசையாக பல வால்யூம்ஸ் வந்தது. அதில் 1, 2, 3 வால்யூம்ஸ் ரொம்ப அந்த காலத்தில் பிரசித்தம். அதில் முதல்ல அந்த பிஎஸ்எம் வால்யூம் 1 ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க, அதை கொடுத்தாரு. அதில் பல சாப்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சாப்டரும் ஒரு டாக். அந்த டாக்கை எடுப்பேன், அதை நான் முதல்ல படித்து உள்வாங்கிப்பேன். 2 பேரும் பேச்சுலர்ன்றதுனால சாயங்காலம் நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது. 92ல் பெருசாக தொந்தரவுலாம் ஒன்றும் கிடையாது, மொபைல் கிடையாது, பேஜர் இன்னும் வரல. டெலிவிஷனில் சாயங்காலம் 6:30லேருந்து 9:30 அவ்வளோதான். அந்த பொதிகை, அதுக்கு முன்னாடி தூர்தர்ஷன் தமிழ்னு இருக்கும். பெருசாக ஒன்றும் கிடையாது. வேணும்னா எங்கேயாவது நீங்கள் தேட்டருக்கு போகணும், இல்லைன்னா ஈவினிங் ட்ராமா, மியூசிக், இந்த மாதிரி தான். அதனால் நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது. எல்லாம் உட்காந்துட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள். நான் படித்த சாப்டர்லையும் கேள்வி கேட்பேன், அவருக்கு தெரிஞ்ச பதில்களாக அவர் சொல்லுவார். இதே மாதிரியும் கிட்டத்தட்ட 3 மாதம் ஓடிச்சு. சம்மர் எண்ட் ஆஃப் ஜூலை, ஆகஸ்ட் அப்போ தான் ஆக்சுவலாக சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் அப்போ உடம்பு சரியில்லை, அவங்க இல்லை இப்போது. அப்போது டாக்டர் ஏதோ இல்லாத ஒரு வியாதியை தப்பாக டயக்னோஸ் பண்ணிட்டாரு, ஸோ கால்ட் மாடர்ன் மெடிசன் வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வேண்டுதல் நான் பண்ணிட்டது, இப்படி இருக்கக்கூடாது, சரியானா நம்ம ஊரில் அந்த காலத்தில் ஸ்டாண்டர்ட் ஆகி திருப்பதி எதுவும் மட்டம் போட்டு. ஆக்சுவலாக அப்போ தான் நான் ஜூலையில் தான் போயிட்டு அந்த வேண்டுதலை முடிச்சுட்டு, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அந்த நேரத்தில் நான் ஓகேன்ற ரிசல்ட் வந்தது. போய் திருப்பதியில் மொட்டை போட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் முடி வளர்கிற டைமில் தான் அந்த பேச்சும் வளர ஆரம்பிச்சிது. அந்த முடி வளர்ந்து செட்டில் ஆகும்போது மைண்டுக்குள்ளே ஒரு தெளிவு வந்துச்சு. ஒரு 3 மாதம் நான் பேசியிருக்கேன், அவங்க டெய்லி பேசுவேன். ஒரு லெவல் ஃபைனலாக வரும்போது இன்றைக்கி என்னடா பேசலாம் கேட்டான். இல்லை எனக்கு இப்போ தெளிவாக இருக்குது, நீ யார்கிட்ட போகணும்னு சொல்லி நான் போய்ட்டு தியானத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ நார்மலாக இந்த டீச்சர்ஸுக்கு ப்ரிஃபெக்ட்ஸுன்னு சொல்லுவாங்க, இப்போ ப்ரிசெப்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சர்டிஃபைட் பயிற்சியாளர்கள், ஸ்பிரிச்சுவல் டாக்டர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. எப்படி ஆயுர்வேத டாக்டர், ஸ்பிரிச்சுவல் டாக்டர்ஸ். அவங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றத எங்களுடைய குருநாதர்களால் சர்டிஃபை பண்ணி அதை சம்மந்தமாக நல்ல டீப்பாக படிச்சுட்டு உள்ளே வந்தாங்க. ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக அட்ரஸ் கொடுத்தாரு. இவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி டிஎன்ஆரில் வர்தன், மிஸ்டர் வர்தன் சொல்லி பேர். ரொம்ப அந்த காலத்திலே ரொம்ப மூத்த, ரொம்ப வருடமாக இந்த பயிற்சிகளை செஞ்சவர். அவர் வீட்டுக்கு போகிறேன், போய் உள்ளே உட்காரும்போது எனக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் 4 பேர் உட்காந்துருக்காங்க. அவர் அப்படி உள்ளேருந்து வராரு. அப்போ தான் தியானம் முடிச்சுட்டு வராருன்னு அப்போது எனக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னு அப்புறம் புரிஞ்சுது. உட்காடுறாரு. உட்காந்துட்டு ஒருத்தரையாக நான் 5வது ஆள், எனக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்க. இந்த பேஷண்ட் மாதிரி ஒருத்தர நீ எதுக்கு தியானம் பண்ண வந்த, நீ எதுக்கு தியானம் வந்தேன்னு ஒன்றும் காரணம் சொல்லலாம். இதுக்கெலாம் தியானம் தேவையில்லை,
நீ டாக்டர் போய் பாரு, அதை பாரு அனுப்பிச்சி விட்டார். நான் என்னடா அது நம்மளையும் ஃபெயில் பண்ணிட்டார் போல இருக்குது. ஆக்சுவலாக நான் சேல்ஸ் லைன்லேயே இருந்த ஆள். சேல்ஸ் லைனில் தான் இன்றைக்கும் இருக்கேன். வாய் தான் நம்மளுடைய மூலதனம்னு வச்சுக்கோங்க. வாயும் மக்களுடைய டக்குன்னு அவங்களுக்கு என்ன வேணும், என்ன புரியும், என்ன புரிஞ்சு என்ன மாதிரி சொன்னால் ஒத்துப்பாங்க. ஸோ அவர் வந்து பக்கத்தில் போகும்போது ஒரு மாதிரி அவர் ஒரு ஐயங்கார் அப்படின்றது கண்டுபிடிச்சேன். ஐயங்கார், நானும் ஒரு ஐயர் அந்த பேக்ரவுண்ட் வந்ததுனால டக்குன்னு அவருடைய பாஷை எனக்கு கொஞ்சம் அவர் பாஷையில் ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் பேச ஆரம்பித்து அவர் அனுப்பிச்சார், இன்றைக்கி தியானம் அவங்கள்ட்ட ஆரம்பிக்க சொல்லி. எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டேன். இது சேல்ஸில் வந்து அட்வான்ஸ்டு க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. வாங்க போகிறேன்ற முடியல, என்னம்மா இந்த புடவையா அந்த புடவையான்னு கேட்குற மாதிரி. கடையில் அப்படி கேட்டிங்கன்னா விமன் வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லி ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி பார்த்தார், இப்படி மேலுங்க அப்படி ஒரு டிஜிட்டல் ஸ்கேன் ஒன்று விட்டுட்டு ஆரம்பிக்கலாம், நாளைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டார். அன்றைக்கி நான் நைட்டே ஆக்சுவலாக அவரை மீட் பண்ணிட்டு ஊருக்கு போகிறதா இருந்தது. அதனால் நான் சொன்னேன், நான் புதன்கிழமை காத்தால வரேன், நான் வந்தோடனே வாங்க அப்படின்னு சொன்னேன். இட் வாஸ் 2nd November when I started 1992. 3 சிட்டிங் முடிஞ்சது. முடிஞ்சோடனே சில ரூல்ஸ், எப்படி ஏமா மாதிரி சில ரூல்ஸ், டூஸ்லாம் சொன்னார். நார்மலாக நான் வந்து ஒரு காம்ப்ளைண்ட் பர்சன், சொன்னபடி செய்யணுன்ட்டு வளர்த்துருந்தாங்க வீட்டில். நெல்லுனா நிற்கணும், உட்காரணும். எனக்கு ஒரு அடாலடி அண்ணா ஒருத்தருந்தான், அவனும் இல்லை இப்போது. அவனோட பனிஷ்மெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதாவது அவனுக்கு கோவம்னா ஒரு அங்கே ஓரமாக நெல்லுனானா நிற்கணும். 2 hours நெல்லுன்னா வாட்சை பார்த்து அவன் போய்டும் சொல்லிட்டு, அந்த வாட்ச் பார்த்து 2 hours நிற்காமல் நான் வந்தீங்கன்னா வந்து உதவிடும். அதனால் சின்ன வயசுலேருந்து காம்ப்ளைன்ஸுன்றது மைண்டில் இருந்தது. டெய்லி டைரி சொல்லுவார், டைமுக்கு எழுந்துக்கணும். அதனுடைய பலன்கள்லாம் என்னன்றது எனக்கு பல வருடங்களுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிது. ஃபிக்ஸட் பிளேஸ், ஃபிக்ஸட் டைம், ஃபிக்ஸட் பாஸ்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தாரு. அது ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் நார்மலாக ஒரு காலத்தில் சோம்பேறியாக இருந்து அப்புறம் மெதுவாக என்னுடைய வேலை நிமித்தமாகவும் அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து கொஞ்ச நாள் ஒரு 4-5 வருஷம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ் காலத்தில் 5 மணி, 5லேருந்து 7னா நான் என் வீடை இப்போ திருவான்மீர் எக்மூருக்கு போனோம். ஸோ ஒரு 3:45 எழுந்தால் தான் ரெடியாகி பைக்கில் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மெதுவாக அந்த சிஸ்டம் செட் ஆனதுனால இவர் 4:30-5 மணி தியானம் பண்ணால் பெட்டர்ன்ற போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இது மெதுவாக பழகி அப்படியே வந்து ஒரு 4-5 மாதம் வரும்போது ஒரு நார்மலாக நம்ம வந்து முதல்ல எல்லாத்தையும் யாரும் லோட் பண்ண மாட்டோம். முதல்ல பேஷண்ட்டுடைய ஸ்ட்ரெச் லிமிட்டை செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் அடுத்தது கொடுப்போம், அதுக்கப்புறம் அடுத்தது நேரம் எழுதிங்கன்னா ரப்பர் அருந்துடும். அதே மாதிரி ஒரு முதல்ல ரொம்ப லோடு ஏற்றல, கொஞ்ச நாள் கழித்து புதன்கிழமை சச்சங்கம் வரணும் அப்படின்னு சொன்னார். புதன்கிழமை சச்சங்கம் போக ஆரம்பித்தேன். அப்புறம் சண்டே சச்சங்கம் வரணும் அப்படின்னு சொன்னார். சச்சங்கன்னா கூட்டு தியானம்னு சொல்லுவாங்க. இந்த சண்டே சச்சங்கம் வந்து எனக்கு ஒரு ஒவ்வாத நாள். ஏன்னா அன்றைக்கி தான் நான் வந்து பீயிங் அ பேச்சுலர், துணி துவைக்கிறது, பல விஷயங்கள். அம்மா என் கூட இருந்தாங்க, அப்பா ஏற்கனவே போனதுனால போய் கறிகை வாங்கி கொடுக்கணும், நிறையா விஷயங்கள் இருக்கும். காத்தால் 10-11 வரைக்கும் ஹெக்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, படம் போகிறதோ ஊர் சுற்றுறது, அந்த வயசுக்கு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கெட்ட பழக்கங்கள் கிடையாது, ஜஸ்ட் என்ஜாய் லைஃப். முடியாது ரொம்ப நாளாக டவாய்ச்சிட்டு இருந்தேன், மெட்ராஸ் பாஷையில் சொன்னாங்க. ஃபைனலாக ஒரு தடவை சொன்னார், எனக்காக, நான் வயசானவன் கேட்குறேன், எனக்காக ஒரே ஒரு தடவை உனக்கு வந்துட்டு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் வராது அப்படின்னாரு. ஸோ ஒரு சண்டே சம்மர் ஏப்ரல் 93 நினைக்கிறேன், ஃபஸ்ட் டைம் ஒரு சண்டே சச்சங் மணப்பாக்கம் ஆசிரமம் பண்ணேன். மணப்பாக்கம்ன்றது அந்த காலத்தில் வந்து சென்னைக்கு அவுட்டு, இப்போ அது பார்ட் ஆஃப் த சிட்டி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் மணப்பாக்கம், திருவான்மையில் மணப்பாக்கத்தில் வேணால் மினிமம் 45 மினிட்ஸ் ஆகும். ஆசிரமம் முன்னாடி இப்போ இருக்கிற டபுள் பிரிட்ஜெலாம் கிடையாது, ஒரு சிங்கிள் பிரிட்ஜ் இருக்கும். டிராஃபிக் எதிர்க்க போயிட்டு அது கூட பார்த்திங்கன்னா பிளாக் ஆகும் அந்தளவுக்கு. பிரிட்ஜை தாண்டினோன்னா ரைட் சைடில் சிஎம் எம்ஜிஆர் வீடு, ஸோ போலீஸும் ஹெவியாக இருக்கும். இப்படி வந்துட்டு அஃப்கோர்ஸ் அவர் அப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் வந்த பழக்கம், எனக்கு இந்த ரோடில் வந்த பழக்கங்களும் ஞாபகம் இருக்குது. அங்கே வந்து போய் ஃபஸ்ட்டு டைம் வர அதுவே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ். ஆனால் உள்ளே வந்தோன்னே ஏதோ ஆச்சு, சம்திங் டச் மை ஹார்ட்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் ஒரு சண்டே சச்சங் எந்த ஊரில் இருந்தாலும் மிஸ் பண்ணுறதில்ல, பேண்டமிக் டைம் தவிர. பேண்டமிக் டைம் எல்லாமே யூடியூப்பில் வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் என்னுடைய பயணம் வந்தது. உள்ளே இறங்கி அதில் வந்த நெளிவு சுழிவுகள் புரிஞ்சு அது வாழ்க்கைக்கு எப்படி ஒத்து போகும். என்னுடைய மனைவி மீட் பண்ணதும் அங்கே தான், குருநாதர் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். லிட்டரலாக என்னுடைய ஒரே பெண் குழந்தை இன்னைக்கு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க வளர்ந்தது பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஆசிரம் தான் அவங்களுக்குலாம் ப்ளே கிரவுண்ட். ஸோ ஒரு மாதிரி ஒரு லைஃப் சிஸ்டம்ன்றதே வந்து ஒரு ஆசிரம சுற்றி
ஆஷ்ரம் சொன்ன கோட்பாடுகளை சுற்றி வளர்றதுனால இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ரஜஸ் தமஸ் காலகட்டத்தில் கூட எல்லாத்தையும் தாண்டி சாத்வீகமாக வாழக்கூடிய பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.